ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்குது ஆர்பி கேமிங் ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிஎஸ்எஸ், அதாவது பேட்டில் கிரவுண்ட் சர்வைவல் ஷூட்டர் தான் விளையாட போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரியும் என்ன பண்ண போகிறேன்னு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம கண்டெய்னர் மேலே லேண்ட் ஆகிடுவோம். அங்கே தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இந்த இடத்துல லேண்ட் ஆகிடுவோமா? சரி பண்ணுவோம், பார்த்துப்போம். ஓகே, லேண்ட் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு வெப்பன்ஸ்லாம் அங்கே இருக்கா? ஓகே, பார்த்து லேண்ட் ஆன. கீழே வந்தேன்னா ஏன்னா என்னை வந்து ஒரே சுடாக சுட்டுருவான். எல்லாத்தையும் எடுத்துப்போம், வெப்பன்ஸ்லாம் கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து போய் இப்போதிக்கும். ஓகே, அதுக்குள்ளே எவனோ ஒருத்த வரான். இவனுங்களெல்லாம் என்னன்னு சொல்ல பார்த்தீங்களா? கொஞ்ச நேரத்தில் அவுட் ஆகிட்டான். இவனெல்லாம் எதுக்கு வரணும் என்கிட்ட? பப்ஜி ஹெல்மெட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ரோட்டாண்ட போவோமா வேணாவான்னு யோசிச்சுன்னுக்கிறேன். அதுக்குள்ளே தேவையான ஏதாவது மெடிக்கிட்டு கிடைக்குதான்னு பார்த்துப்போம். இந்த ஹெல்மெட் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சேஃப்டி தான். அதனால் எந்த புல்லட் பட்டாலும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கலாம். ஓகே, இங்கே இது இருக்குது, பார்த்துருப்போம். இதில் எவ்வளோ இருக்குது? ஓகே, 60 புல்லட் இருக்குது. இதில் வந்து 60. ஓகே, எல்லாம் ரெண்டுத்தையும் எடுத்துப்போம். இதோ பார்த்தீங்களா, எதுலேயே வந்து நின்றுக்கிறான். மெடிக்கிட் காய்ச்சிச்சு. ஓ சூப்பர், போடு. இப்போ வந்து 11 பேக் தான் இருக்கு என்கிட்ட. என்ன பண்ணுவோம், ரோடு சைடு போய்டும். அதாவது என்ன சொல்ல, போகும்போது பாருங்க. ப்ரோ பிளேயரோட வித்தி இப்போ நான் காட்டுறேன். இப்போ வந்து 39 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் தான் நான் கொண்டு இருக்கிறேன் இது வரைக்கும். அங்கே பார்த்தீங்களா சண்டை. நான் என்ன பண்ண போகிறேன்னா, கார்லலாம் இப்படி உட்காந்து போகிறேன். ஏடி நம்மளை தேடி தான் வரான். அவனை அங்கேயே முடிச்சிடும். பார்த்தீங்களா, முடிச்சிட்டேன். என்ன சுட பார்த்தா இதுதான் நிலமை. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இவன்ட்டு மெடிக்கிட் இருக்கா? மெடிக்கிட் இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குது? அவன் 85 இருக்குது. என்னை தேடி யாரோ ஒருத்தன் வரான் மறுபடியும். அதுவும் எதிர்லேயே வரான் போல். இல்லை கிராஸில் தாங்க அடி வாங்கினுக்கிறான் பாருங்களேன். இவன் அங்கேயே முடிச்சிடும். கொஞ்ச நேரத்தில் அவுட் ஆகிட்டாங்க. இவன்ட்டே மெடிக்கிட் இருக்கான்னு பார்த்துப்போம். இப்போ வந்து நம்மளால் 10 மெடிக்கிட் வரைக்கும் தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 மெடிக்கிட் வரைக்கும் தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஹெல்மெட் மட்டும் எங்கே இருக்குன்னு நான் பார்த்துக்கிட்டேன். அது யூஸ் ஆகும். இந்த ரோட்டில் ஒன்று இருக்கா? இங்கே ஒரு மெடிக்கிட்டு 6-7 மெடிக்கிட் வந்துச்சு. இதில் 100 புல்லட் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். இங்கே பார்த்தீங்களா பாக்ஸ் லேண்ட் ஆகுது. நம்மளுக்காகவே லேண்ட் ஆகுது. இந்த பாக்ஸும் பார்த்துக்கணும், ஏன்னா இதெல்லாம் தேவைப்படும். அவனுங்களாம் எப்படி வருவானே தெரியும்ல. இதில் என்ன கன் இருக்குது? எடுத்துக்கலாமா வேணாவா? இங்கேருந்து ஷூட் பண்ணதுக்கு யூஸ் ஆகுன்றீங்க. யூஸ் ஆகும். தோ நிற்கிறான் பாருங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஒரே சுடு. பார்த்தீங்களா? ஐயோ, ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டான். ஓகே, ஷூட் பண்ண போட்டோம். அவன் அங்கே அந்த கன்னில் அவுட் ஆகிட்டானா அவ்வளோதாங்க. அவுட்டு. இங்கேருந்து போட்டோம். போடு, வா. இப்போ ஐயோ அந்த புல்லட்டா, அதை மறந்துட்டோங்க. அந்த கன் எடுத்தால் தான் நம்மளுக்கு ரொம்ப நேரம் வரும். இதில் வெறும் 8 தான் இருக்கும். எங்கே ஐயோ என் கன்னு ஓட்ஸ். இந்த கன்னு பார்த்தீங்களா, கலரு நல்லா தான் இருக்கு. ஓகே, இப்போ யாரா பின்னாடி? இதோ இவனை